டெய்லி நம்ம ரொட்டீனாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னன்னா ஃபீடிங். எனக்கு இங்கே ஃபீடிங் பண்ண வேணான்றாங்க, அவங்க வந்து என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் திட்டுறாங்க, இல்லை ஏரியாவில் வந்து மொத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் தான் எனக்கு டெய்லி ரிசீவ் ஆகுது. டெல்லி கவர்மெண்ட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கு வந்து 20 ஸ்பாட்ஸ் ஃபீடிங் அமைச்சு கொடுக்கணுன்னு. பட் இப்போ வந்து அதை யாருமே ப்ராப்பராக பண்ணலைன்னு வச்சிங்களேன், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு 7 o'clock மேலே நைட் டைமில் பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஸ்கூல் காலேஜ் இருக்கிற இடம், பார்க் ஏரியா, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபீடர்ஸ் வந்து ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா டிஜிபி வெங்கட்ராமன் சார் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அவர் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது யார் யாரெல்லாம் ஃபீடர் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லியிருக்காரு. ஸோ யாருமே நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் பப்ளிக் பிளேஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஹராஸ்மெண்ட் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.